கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கில் டுடே நம்ம பார்க்க போகிறது ஒரு வின் லாட்டரிக்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 26/8/2024 அது மாதிரி நம்ம பார்க்க போகிற ஒரு லாட்டரி வின் லாட்டரி. வாரத்தின் முதல் நாள் வின் லாட்டரி ட்ரா நம்பர் 784 உரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் ரிவீல் மட்டும் வாங்க இப்போ பண்ணிடுவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் இன்னும் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணணும்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் லிங்க் தெரியலையே சொல்லுங்கள், லிங்க் உங்களுக்கு பின் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? பின் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, நீங்கள் ஒரு கேஎல் இல்லைன்னா டியர் நீங்கள் நல்லா விளையாடுறவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு 1000 ரூபா 1000 ரூபாய் இவங்களை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு போகலாம். ஓகேங்களா? இவங்க ஒரு நல்ல விலையில் சூப்பரான உடனுக்குடனே பரிசு தொகையை கொடுத்துட்றாங்க. அதனால தான், ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க என்னை ஏமாற்றிட்டு போயிடறாங்க ப்ரோ, பரிசு விழுந்துச்சுன்னா தரமாட்டுறாங்க, ஏமாற்றிட்டு போயிடுறாங்க, சுத்தமாக தரமாட்டுறாங்க, வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உடனுக்குடனே உங்களது பரிசு தொகையை உடனுக்குடனே பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு சேனல் பொறுப்பு. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ஒரு வின் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி அக்ஷயா லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அந்த 210 தான். அதாவது ஏ போர்டு 2, பி போர்டு 1, சி போர்டு 0. இன்னைக்கு என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிசி பார்த்துக்கிட்டோம்னா பிசி நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு வின்னு வீடியோலையும் கொடுத்துருக்கோம், மெம்பர்ஷிப்லையும் கொடுத்துருக்கோம். அதாவது 1, 0 இதில் நம்மளுக்கு பிசி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. ஏபிஐசி பிசிலையும் பிசி வின்னு தான். அந்த மாதிரி ரெண்டுலேயும் சேமாக வந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் தைரியமாக எடுத்து சும்மா சூப்பராக ப்ளே பண்ணிக்கோங்க. பிசி நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா பிசி 10 கொடுத்துருந்தோம். 10 கொடுத்துருந்தோம், கரெக்டாக அடிச்சிட்டான். அதனால் இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு கெஸ்ஸிங் ரெண்டுலேயும் சேமாக வந்துச்சுன்னா நீங்கள் சும்மா தரமாக வேறு லெவலில் வச்சு குத்தி விட்டு போய்கிட்டே இருக்கலாம், தைரியமாக விளையாடலாம். அதைத்தான் நான் சொல்கிறேன். எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது, தைரியமாக நீங்கள் ப்ளே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்றது தான் ஒரு மெயின் ரீசனே. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு அக்ஷயா லாட்டரியில் என்ன வின்னிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு 1 ஏ போர்டில் பாஸ் ஆகுதுன்னு பார்த்தா அது பி போர்டில் பாஸ் ஆகுது. அவ்வளோதாங்க மேட்ரு. இந்த 1, 7 நம்மளை கடத்திக்கிட்டே இருக்குது இந்த மாதம். இந்த ஏ போர்டு 1, சி போர்டு 7 என்ன ஆகும்? உங்களுடைய கமெண்ட் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். 1, 7 இன்னும் 6 days தான் இருக்குது. வருமா வராதா? சே எஸ் ஆர் நோ. உங்களுடைய ஓட்டிங்க குத்துங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் 1 நம்மளுடைய ஃபாலோவிங்கான ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 6. ஓகேங்களா? 6 அது இல்லாத பட்சத்துக்கு நம்மளுக்கு அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர் 4. 1, 6, 4 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் 210 வச்சு 26 எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். அதாவது டுடேவாது இந்த ஏ போர்டு 1 நம்ம நம்புவோம். உங்களுக்கு ஏதாவது கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இன்னும் இந்த வராத நம்பர் கூட போட்டி போடுறதே நம்மளுக்கு வேலையாக போச்சுங்க. அடுத்து பி போர்டு 1 வச்சுருக்காங்க. பி போர்டு 1 வச்சதால நமக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0, 6, 9. அதாவது இங்கே 1 வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? 0, 6, 9. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். சி போர்டு 0 வச்சுருக்கான். சி போர்டு 0 வச்சனால நமக்கு அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0னாலே நமக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஒரு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா
7 நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர். அது வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 தாங்க. பி போர்டில் உட்கார்ந்த 1 டுடே சி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 3, 7, 1 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் பார்ட் ஆஃப் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஏபிஏசிபிசி கூடிய ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான். அதாவது நம்ம ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்பர் 17. ஓகேங்களா? 17 6009. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செட்டு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 730749. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த கெஸ்ஸிங் நம்மளுடைய மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகி சிங்க் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து சும்மா லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது நம்மளுடைய ஏபிஏசிபிசிக்கான ஒரு ஃபாலோவிங் நம்பர். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். டுடே ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு 4 டிஜிட் கெஸ்ஸிங் தான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அது நம்மளுடைய நிறையா சிங்க் ஆகுது. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பரை நான் சொல்கிறேன். அது வருதா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் சரி. டுடே நம்ம புதுசாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வின்வின் லாட்டரி வீடியோ ஒரு 4 டிஜிட் கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஒரு 4 டிஜிட் கெஸ்ஸிங் தான். இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 4107 4107. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய 4 டிஜிட் கெஸ்ஸிங்னா ஒரே நம்பர் தான், ரொம்பலாம் கிடையாது. 4107 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். ஓகேங்களா? வாங்க 3 டிஜிட் பாக்ஸ் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவும் முடிச்சுக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 497. ஓகேங்களா? 497 076 076 609 609. அதுக்கு அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2 நம்பர் டிஃபெக்டிவ் 211. ஓகேங்களா? 211. ஏன்னா மறுபடியும் இதே நம்பர் வந்துச்சுன்னா லாஸ்ட் ஒரு நம்பர் கூட்டி 211 வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. ஓகேங்களா? 716. ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா 027. இதான் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். 497 076 609 211 716 027. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் ஒரு கெஸ்ஸிங் வின்வின் லாட்டரிக்குரிய அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? என்னுடைய கெஸ்ஸிங் அதிகபட்ச கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேறு எது கெஸ்ஸிங் தேவைப்பட்டால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியாச்சுங்க. ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் ரொம்பலாம் இல்லை. இன்றைக்கி ஆடின ஆட்டம் அப்படியே உள்ளே இருக்கும். அதில் பார்த்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 1 7 9. இதுதான் நண்பர்களே. அதிகபட்சம் ஆட்டமாக வேறு எங்கிட்டும் போகவே போகாது, இதுக்குள்ளேயே தான் இருக்கும். 1 7 9. இதே நீங்கள் 179 3 டிஜிட்
பாக்ஸாக ப்ளே பண்ணிக்கோங்க, கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்மார்ட் கெஸ்ஸிங் ஓகேங்களா. இதில் நம்மளுக்கு கொடுக்குற ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங். டுடே நம்மளுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் என்னோடய கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டுடே எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடும். டிஸ்க்ளைமர்: ஒன்லி ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ. கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ்.